அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்ததுல வந்து மாதம் இஎம்ஐ வந்து 2500 ரூபா அவ கட்டுறா. அவளோட பென்ஷன் வந்து 2000 ரூபா தாங்க. அதில் வந்து 2000 ரூபா பென்ஷன் கிடைக்கிறதுல வந்து 2500 ரூபா அவள் இஎம்ஐ வீட்டுக்காக கட்டிடுறா. ரம்யாக்கே காசு வந்து சில மருந்துங்கள், சில பர்சனல் பொருளுங்க எதனாச்சும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்து. இதில் என்ன ஒன்றுனா, ரம்யா வந்து ஒரு சில பேர் ரம்யா மாதிரி இருக்கிற குழந்தைங்களோ இல்லை ரம்யா மாதிரி இருக்கிற பெரியவங்களையும் வந்து போய் விசாரித்து நாங்களும் பேசி பார்த்தோம். அவங்களும் என்னான்றாங்க, எங்களுக்கு கிடைக்கிறது தான் வருதுங்க எங்களுக்கு பென்ஷனு வந்து நாங்கள் 2500 ரூபா இஎம்ஐ கட்டுறதுனால எங்களுக்கு போதுமானது மருந்தும் வாங்க முடியல, ஒரு சில பொருளுங்களும் வாங்கிறதுக்கு முடிய மாட்டேன்து. இது நாங்கள் மறுபடியும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்து கேட்கலான்னு இருக்கிறோம். இல்லை தமிழ்நாடு கிட்ட நாங்கள் வந்து மறுபடியும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பேசலான்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கே வந்து தெரியுது, ரம்யானோட பென்ஷனு 2000, 2500 இஎம்ஐ கட்டிடுறா அப்பார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ரம்யாக்கே வந்து சில பொருளுங்க வாங்கிறதுக்கு முடிய மாட்டேன்து. இது மறுபடியும் வந்து மனு கொடுத்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறதுனால இப்போ ரம்யாவும் சொல்கிறா, மனு கொடுத்து கேட்கலாம், வந்து நம்மளுக்கு பென்ஷனே போத மாட்டேன்து, இதில் வந்து இஎம்ஐயே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நானும் வந்து கரிகேரியில் ஒரு சில பேரை வந்து விசாரித்தேன், போய் பார்த்ததில் எனக்கும் தெரியுது மற்றவங்களுடைய சுச்சுவேஷன் என்னான்றது. ரம்யா சொல்கிறாங்க, மெடிக்கல் செலவுக்கே எனக்கு போதுமானதே இல்லை, இதில் வந்து நிறைய வந்து பர்சனல் பொருளும் எனக்கு வாங்க முடிய மாட்டேன்து அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு தமிழ்நாடும் வந்து கவர்மெண்ட்டும் வந்து எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் உயர்த்தி மறுபடியும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரம்யா பேசுகிறாங்க. ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ரம்யா ரோஸ்லின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.